வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2019ல வெளியான ஒரு சூப்பரான ஃபீல் குட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜெயராம் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் இப்ப தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சர்ச்சில் ஒரு பையனுக்கு ஞானஸ்தானம் நடக்கிறத காட்டுறாங்க. அந்த பையனோட பேரு லோனப்பன் அப்படின்றது. இப்ப அந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க, உள்ள வான்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருக்க ஃபாதர் இருக்காருல்ல, பையன் என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னவா வேணா மாறட்டும், ஆனா வெளிய இருக்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி மட்டும் மாறிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சிரிக்கிறாங்க. வெளிய இருந்த ஹஸ்பண்டும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அவங்க வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பசங்க இருப்பாங்க. லோனப்பனை பொறுத்த வரைக்கும் 2 அக்காங்க, ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் டிராமாவெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த டிராமான்னு எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, பையனை மட்டும் வெளியே கூட்டு வந்துடுறாரு. பையனுக்காக சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்ன டிராமா போட்டீங்கன்னு பையன் கேக்குறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டிராமாவோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லும் போதே அந்த கதைலாம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் அந்த முக்கியமான ரோலை நடிச்சீங்களா அப்படின்ற மாதிரி பையன் கேக்குறான். நான் சைடு ரோல் தான் பண்ணேன், ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய ரோலை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனும் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி பல வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லோனப்பனுக்கு ஏறக்குறைய 35 வயசுல இருந்து 40 வயசு ஆயிடுச்சு. மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது போல. எல்லாருமே டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா பையனை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவா அந்த அம்மா கிட்ட பேசுறாரு. இந்த வாட்டியாவது உங்க ஹஸ்பண்ட் வருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் இருக்காரு. இவன் பிறக்கும் போது ஊருக்கு போனவரு இன்னும் எங்களை பாக்குறதுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவரோட கடைக்கு வந்துடுறாரு. வாட்ச் எல்லாம் ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு கடை தான் வச்சிருப்பாரு. இவர் பெருசா வேலை எல்லாம் பார்க்க மாட்டாரு. இங்க ஷமீர்னு ஒரு பையன் இருப்பான். அவனே எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறான். ஹீரோ மீன் பிடிக்கிற போட்டியை பார்த்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சமீர் என்ன சொல்றான்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க கூட மீனை வளர்க்கலாம், நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த குளம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, அதை கிளீன் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. சரி டைம் ஆயிடுச்சு, போய் டீயை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டே அவரும் டீ வாங்குறதுக்கு போறாரு. இப்பதான் லோனப்பனோட சித்தப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவர் பையன் பேரு பாபு அப்படின்றது. ஃபாரின்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீடெல்லாம் பயங்கரமா பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா தான் நம்ம ஹீரோவும் வராரு. இப்ப ஹீரோவை நிறுத்தி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம் கடிக்கிறதுக்காக கொஞ்சம் பெயிண்ட் வச்சிருக்கேன், அதை வேணா உன் வீட்டுக்கு கொண்டு போய் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக பாத்ரூம்ல ஒரு கோட்டிங் அடிக்கிறீங்க, 2-3 கோட்டிங்கா சேர்த்து அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் ஹீரோவோட மூத்த அக்காவை காட்டுறாங்க. இவங்க பேரு வளையச்சி அப்படின்றது. இவங்க கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காங்க. இப்ப இவருக்கு டிஃபன்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இவரும் தங்கச்சி ரோசி எங்கன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ரோசி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன விசேஷம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எதுக்கு போனேன்னு கேக்குறாரு. அவளுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரோசியை விட 5 வயசு சின்ன பொண்ணா இருப்பா, அவளுக்கே கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா ரோசிக்கு இன்னும் பண்ணி வைக்காம இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் 2வது அக்காவை காட்டுறாங்க. இவங்க பேரு லீனா அப்படின்றது. இவங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பசங்களுக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது மின்னல் வேகத்துல ஓடுவேன், அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே என்ன தாண்ட முடியாது, ஒருத்தி மட்டும் தான் அப்பயே தாண்டுவா, அவ தான் பிடி உஷா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி பசங்களும் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. உங்ககிட்ட போய் சொல்லுவனா, எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அளந்து விட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களை பார்க்கறதுக்காக ஷமீர் வந்திருக்காரு. லோனப்பனுக்கு அவசரமா கொஞ்சம் காசு தேவைப்பட்டிருக்கும், அதனால தான் ஷமீர் அனுப்பி வச்சிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசை தரேன், ஆனா இந்த மாச கடைசிக்குள்ள அவன் திரும்பி தந்துடணும், தெளிவா சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமீரும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. அப்பாவோட வாட்சை வாங்குறதுக்காக சாம்னு ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பிரோஜனமா ஏதாவது வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதை பத்தி எல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஏதாவது ஆறுதலா பேசுவாருன்றதுக்காக தான் அந்த பையன் சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோவும் அந்த பையனோட அப்பா மாதிரியே அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு என்னோட அப்பாவே பரவாயில்ல போல, இவர் ஓவரா அட்வைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சமீர் கிட்ட புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷனுக்காக பஸ் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஃபெஸ்டிவல் வருது போல, அதனால அக்காங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி வீட்டு வாசல்ல தோரணம் எல்லாம் கட்டி வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பாபு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
பாபுக்கு இவங்க எல்லாருமே அக்கா மகன் தானே, நேத்து தான் ஃபாரின்ல இருந்து வந்தேன், அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் தந்துடுறாரு. பாபு கொஞ்சம் சீன் போடுற மாதிரி பேசுறாரு. அதனால இவங்களுக்கு பெருசா பாபு கிட்ட பேசுறதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப தோரணம் ஒரு அக்கா கட்டிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. கொஞ்ச நாள் லீனா பெட்லயே படுத்து தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. இப்ப வலியச்சு இருக்காங்கல்ல, போய் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாங்க. இவரை இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல சங்கீதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. என் அம்மாக்கு நானும் காஃபி தான் வாங்க போறேன், என்கிட்ட கொடுங்க வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர அவங்க கிட்ட காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப சங்கீதா இருக்காங்கல்ல, தம்பி கிட்ட சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் பேப்பரை கரெக்டா போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரவும் கவனிச்சு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஒரு பேங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த காசு மட்டும் பத்தாது இல்ல, அதனால தான் சைட் பிசினஸா பேப்பர் போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைட்டா சங்கீதாவை இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டை பத்தி எல்லாம் இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சங்கீதாவோட அம்மா அக்காங்களுக்கு பக்கத்துல தானே இருக்காங்க, அதனால பேசி ஃப்ரெண்டெல்லாம் ஆயிடுறாங்க. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியோட கல்யாணத்தை முதல்ல பண்ணி வச்சிடணும்ன்றதுக்காக இவங்க சீக்கிரமா ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. நீங்க கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் இன்வைட் பண்றாங்க. சரிங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. இது வரைக்கும் காமிச்ச எல்லா கேரக்டரோட வாழ்க்கையும் ஒரு சாங் மாதிரி அழகா நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட குடும்பத்துல இருக்க வேற ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல கண்ணாடியே இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு சோகமான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க யாருமே கண்ணாடி பாக்குற பழக்கத்தையே வச்சிருக்கலாம் மாட்டாங்க. இப்ப சங்கீதாவும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தங்கச்சியை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வர வச்சு தங்கச்சிக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துடுறாரு. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம அக்காங்களுக்கு தான் பண்ண முடியல, தங்கச்சிக்காவது கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோக்கு இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவரும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ரீயூனியன் பிளான் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே இந்த நாள் ஸ்கூல்ல மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. திரும்பி ஸ்கூலுக்கு போக போறாருல, அதனால பலகாரம்லாம் அக்காவை செய்ய சொல்லியிருப்பாரு. அக்காங்களாம் இவருக்கு வேண்டிய எல்லா பலகாரத்தையும் செஞ்சு தந்துடுறாங்க. திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு ஹீரோவும் சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாபு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு புல்டோசரை வாங்கியிருக்காரு. எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்க்கலான்னு கடைக்கு வராரு. பார்த்தா ஹீரோ இல்ல. அதனால ஹீரோவோட சேர்ல போய் உட்காந்துடுறாரு. நீங்க தானே அடிக்கடி ஃபாரின்லாம் போய் கெத்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஷமீர் சொல்றான். உள்ளுக்குள்ள பாபுக்கு செம்ம கெத்தா இருக்கு. உனக்கு கூட ஃபாரின்ல நிறைய வேலை இருக்குடா, போனா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லண்ணே நான் இங்கே ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷமீர் சொல்றான். அப்ப சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வராம தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோவும் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. சார் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் ஒரு கதை எழுதிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ணு தான் முதல்ல கதை சொல்றாங்க. இது என்னம்மா ஏற்கனவே வந்த கதையை சொல்ற, நீங்களா யோசிச்சு தான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீ சொல்லு லோனப்பன் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்கிறாரு. இப்ப லோனப்பன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எழுதின கதையை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஏழை குடும்பத்தை நமக்கு காட்டுறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மரம் ஏறுற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. பையன் ஆசைப்பட்டு எது கேட்டாலும் இவரால் வாங்கி தர முடியாது. அதை நினைச்சு இவரும் கவலைப்பட்டு இருப்பாரு. பையனை பொறுத்த வரைக்கும் சொத்தப்பல் இருக்கும். ஸ்கூலுக்கு போனா பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பையனை பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பண்டிகை வருது, அன்னைக்கு போடுறதுக்கு கூட புது ட்ரெஸ் அந்த பையன் கிட்ட இல்ல. இதெல்லாம் பாக்குற அப்பாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இப்ப மரம் ஏறாரு பாத்தீங்களா, அந்த மரத்துக்கிட்ட எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்காரு. இவர் மரத்தை விட்டு இறங்கும் போது ஒரு இளநீ வித்தியாசமா விழுது. என்ன இந்த இளநீ வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு வந்து உடைக்கிறாரு. பார்த்தா உள்ள தங்க கலர்ல தேங்காய் இருக்கு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, தேங்காய் நினைச்சு வேகமா அந்த தேங்காவை எடுத்து சாப்பிட்டுறான். அதனால அவனோட பள்ளி எல்லாமே தங்கப்பல்லு மாதிரி மாறிடுது. இப்ப ஸ்கூல்ல இவன் சிரிக்கும் போது தங்கப்பல்ல பார்த்து எல்லாருமே ஷாக்க வராங்க. இப்ப நிறைய மேகசின்லாம் வந்து இவன் கிட்ட பேட்டிலாம் எடுத்திருப்பாங்க. இவன் வித்தியாசமான ஆளா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி தான் கதையை முடிக்கிறது. சூப்பரா ஃபேண்டசி கதை சொன்ன அப்படின்ற மாதிரி சாரும் பாராட்டுறாரு. டோல்ஸ்டாய்னு ஒரு பெரிய ரைட்டர் இருப்பாரு, அவர் மாதிரி நீ வருவன்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. லோனப்பன் இருக்காரு பாத்தீங்களா, தினேஷை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பையனெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. அந்த தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஆள் அடையாளம் தெரியாம மாறிடுறாரு. இப்ப நான் என்ன வேலை பாக்குறேன்னு சொன்னா நீ நம்பவே மாட்ட, நான் இப்ப டென்டிஸ்ட் வேலை தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பர்டிகுலரா ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேரு நீலிமா அப்படின்றது. அவங்க இருக்காங்கல்ல, அந்த ரைட்டரோட பேரை சொல்லி தான் இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வச்சு ஒரு கதையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இவர் சரின்னு சொல்லிட்டார்ல, அவங்க எப்ப பாரு என்ன வச்சு கதையை கிரியேட் பண்ணிட்டியா, என்ன வச்சு கதையை கிரியேட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நீலிமா எங்கன்ற மாதிரி இவர் கூட்டத்துல தேடிட்டு இருக்காரு. அப்படி யாரப்பா தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல வேலையில இருக்காங்க. இப்ப மாத்தி மாத்தி அவங்களோட வேலையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரை பார்த்தா நீ என்ன வேலை பாக்குற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல, ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எல்லாம் பெரிய ரைட்டரா வந்திருப்ப அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இவரும் வருத்தப்படுறாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சந்தோஷமா கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, யார்கிட்டயுமே பேசாம வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப தனியா நின்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க.
ஹீரோ ஸ்கூல்லயே நல்லா படிச்சிருப்பாரு, காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா தாத்தா என்ன சொல்றாருன்னா, உன் அப்பா இறந்து போயிட்டாரு, உன் அப்பாக்கு ஏற்கனவே நிறைய தந்துட்டேன், இருந்தாலும் சித்தப்பா கிட்ட இருந்து வாங்கி ஒரு கடையை தரேன், அதை வச்சு உன்னோட தங்கச்சியும் அக்காங்களையும் காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. பாபுவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கிட்ட இருக்க கடையை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப பாபு வீட்டுல பெருசா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாபுவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. இப்ப சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி லைன்ல நின்னுட்டு இருக்காரு. கரெக்டா பாபு பேசுறதுக்காக வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அவர் இப்படி சொல்றது பிடிக்கல. அதனால பதிலுக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு கிளம்புறாரு. மறுநாள் அக்கா இருக்காங்கல்ல, போகும்போது சித்தப்பா வீட்டுல இந்த பாத்திரத்தை எல்லாம் தந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. ஏன் இந்த வீட்டுல சாப்பாடே இல்லையா, அங்கதான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே போய் கொடுத்துக்கோ, என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. இதே டென்ஷனோட ஹீரோ கடைக்கு வந்துடுறாரு. சும்மா அந்த சமீரை திட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க போல, இருங்க நான் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் டீ கேட்டேனா, வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. இப்பதான் ஒருத்தர் கொடுத்த வாட்சை வாங்குறதுக்காக வராரு. அண்ணா வாட்ச் இன்னும் ரெடி ஆகல, நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டு தானே இருக்காரு. ஏன்டா வாட்சை ரெடி பண்ணாம என்னடா பண்ணிட்டு இருந்த, சீக்கிரமா ரெடி பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அண்ணா வேற கோவத்தை என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காதீங்க, எனக்கு 2 கை தானே இருக்கு, என்ன 4 கையா கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிடுறான். இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, அவன் கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. இந்த கடையை விட்டு எனக்கு வேற கடையா இல்லாம போயிருச்சு, நான் வேற கடைக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வாட்ச் எல்லாம் ரெடி பண்ண தெரியாது. அதனால இவரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது அக்காங்களுக்கு இந்த தகவலாம் தெரிஞ்சிருது. சமீர மாதிரி ஒரு வேலைக்காரன் அனுப்பிட்டியே, இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் எப்படி கவனிச்சுப்ப அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் கோவமாயிடுறாரு. நான் அப்பயே பாபு கூட சேர்ந்து ஃபாரினுக்கு போயிருப்பேன், ஆனா உங்களை பத்தி யோசிச்சதுனால தான் நான் போக முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன்னா அக்காங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ல, அதனால இவரால போக முடியாம போயிருக்கோம். அதெல்லாம் விரக்தியா சொல்லி உங்களை திட்டுற மாதிரி பேசிட்டு நடக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிற அக்காங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரிலாம் தோணுது. எல்லாருமே லைஃப்ல எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் மூவ் ஆகாம இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நடந்தே கடைக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கடையை திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறாரு. ஹீரோக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நபர் இருப்பாரு, அவரும் ஆறுதலா பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, இந்த கொடி அந்த இடத்துல மாட்டணும், ஷமீர் இருந்தா அவனே பண்ணிடுவான், இப்ப நீ தான் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவா வேற வழி இல்லாம எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு தராரு. இப்ப சர்ச் சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப அக்கா கிட்ட ஒரு லேடி இருக்காங்கல்ல, எதுக்காக லோனப்பன் கடையை சாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது லோனப்பன் கிட்ட கேளு, என் கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அக்கா இருக்காங்கல்ல இந்த லேடி கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. கடையை மூணுல இருந்தே லோனப்பன் எல்லார் மேலயும் எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருக்காரு. இப்ப வளையச்சி இருக்காங்கல்ல, ஃபாதரை பார்த்து தனியா பேசுறாங்க. நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் ஃபாதர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஃபாதரும் லோனப்பன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ ஒரு நாள் சர்ச்சுக்கு வா, பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்பிடுறாரு. ஹீரோ தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த சாமுன்ற பையன் வரான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு இடத்துல அவனுக்கு வேலை கிடைச்சிருது. அதனால ஸ்வீட்லாம் தந்துட்டு போறான். இதை பார்த்து ஹீரோவும் இந்த இடத்துல ஆச்சரியம்லாம் பண்றாரு. ஹீரோ எதனால 2 அக்காங்களுக்கும் கல்யாணம் பண்ண முடியாம போச்சுன்றதை இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. மூத்த அக்காவோட வயிற்றுல ஒரு கட்டி இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருப்பாரு. இவங்க சேவிங்ஸ் மொத்தத்தையும் செலவு பண்ணி தான் அக்காவை காப்பாத்திருப்பாங்க. அதனால தான் வேற எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் குடி போதையில இவரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கே வந்துடுறாரு. ஆல்ரெடி என்னோட தோட்டத்துக்கு போலாம்னு சொன்னல, நீ கேட்கல, வா இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ வேணாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக வான்ற மாதிரி தினேஷ் இருக்காருல, வற்புறுத்தி இவரோட கார்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. 2 நாள் நம்ம ஜாலியா சுத்தி பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட தினேஷ் சொல்றாரு. இப்ப சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. நீயும் சாப்பிடணும்னா வான்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க. அந்த லேடியே இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இதுதான் நீலிமாவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, எப்படி இருக்கீங்க ரைட்டர் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது கண்டிப்பா நீலிமான்னு புரிஞ்சிருது. நீலிமாவும் தினேஷும் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இப்ப 2 பேர்கிட்டயும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இப்ப தினேஷே இவரை தனியா கூட்டு வந்துடுறாரு. வாழ்க்கைலாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. எல்லார் கடிகாரமும் முன்னாடி போகுது, எந்த மட்டும் பின்னாடி போகுது அப்படின்ற மாதிரி விரக்தியா பேசுறாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது சுத்த கான்பிடென்ட்டே இல்லாம தான் இருந்தேன். நீ அந்த கதை சொன்னல, அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பாக்குற விதமே மாறிடுச்சு. அப்பத்துல இருந்து தான் அந்த கான்பிடென்ட்லாம் எனக்கு கிடைச்சது. இப்ப கூட நான் சோகமா தான் இருக்கேன், ஆனா எவ்வளவு நார்மலா முகத்தை வச்சிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கும் நீலிமாக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மியூச்சுவலா டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்றாரு. நீ ஃபீல் பண்ணத, அடுத்த 2 நாள் நம்ம ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தினேஷ் விஷயத்த சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி நீலிமாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால பேசி சால்வ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிருச்சு, உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க.
இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி போட்டிங் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஈர ஸ்கூல் டைம்ல நிறைய கதைலாம் சொல்லுவார்ல, எங்களுக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஈர நேரடியா ஒரு கதையை சொல்ல மாட்டாரு, ஓமையா வச்சுதான் ஒரு கதை சொல்லுவாரு. அந்த மாதிரி இப்ப காத்து நெருப்பு வச்சு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதையில இவங்க 2 பேரை பத்தி சொல்லிட்டாரு. கல்யாணம் அப்படின்றது பெரிய கமிட்மெண்ட், அதுல சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அந்த சண்டையெல்லாம் உட்காந்து பேசி சரி பத்தணும், உடனே டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் புரிய வைக்கிறது. இவங்க 2 பேருமே கதையை சோகமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, திரும்பி அந்த கதையோட ஞாபகம் வந்ததுனால சந்தோஷமா ஊருக்கு வந்துடுறாரு. ஒரு மேகசின் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்ச அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இத பத்தி அக்காங்க கூடயும் டிஸ்கஸ் பண்றாரு. ஆனா அக்காங்க இருக்காங்கல்ல, எதுக்காகடா தெரிஞ்ச வேலையை விட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற, இந்த வேலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எப்படின்ற மாதிரி யோசின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவரும் மேகசின் ஐடியாவை கைவிட்டுறாரு. இப்ப இவரும் ஷமீரை பார்க்கலான்னு அவர் வேலை பார்த்துட்டு இருக்க கடைக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா டீன்னு சொன்னா டீ எடுத்துட்டு வந்து எல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற இவரும் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இப்ப ஷமீர் இவரை பார்த்துடுறாரு. என்னன்னு எப்ப வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப 2 பேருமே டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. வேலைலாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போதுனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவர் கூட கிளம்புறதுக்காக வந்துடுறாரு. இவர் கூப்பிடுறதுக்கு தயங்குறாரு அப்படின்றது ஷமீருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஹீரோவும் கடையை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் சங்கீதா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னங்க மாத்தணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. மாத்துறதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப லோனுக்கு வேணா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நீலிமாவும் இவரை தள்ளி கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் நாங்க 2 பேருமே உட்காந்து யோசிச்சோம், திரும்பி நாங்க 2 பேர் சேர்ந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பாக்குற சங்கீதாக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. அவங்க யாருன்ற மாதிரிலாம் ஷமீர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் திரும்பி சேர்ந்ததுல ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப வாசல் வரைக்கும் வந்து அவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாரு. நான் சீக்கிரமா லோனுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சங்கீதாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா இவங்க லோன் விஷயமா பேச வந்த மாதிரி இல்ல, உங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷமீர் சொல்றாரு. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல அழுக்கா ஒரு குளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குளத்தை கிளீன் பண்ணி அங்க மீன் வாங்கி விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கும் அக்காங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பிரச்சனையே இல்லக்கா, நான் அந்த வேலையும் பார்ப்பேன் இந்த வேலையும் கவனிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இப்பதான் சாம் இந்த இடத்துல பேசுறதுக்காக வரான். நீங்க மேகசின் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களாமே, அதை விட நான் சொல்ற மெத்தட் தான் சூப்பரா இருக்கும், என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மறுநாள் அவன் வேலை செய்யற ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறான். அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி கதை தானே அதிகமா இருக்கும், அந்த மாதிரி இவருக்கு சொல்ல தெரியும் அப்படின்ற பார்த்தா இந்த பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவரும் சில கதையெல்லாம் கேட்டு பாக்குறாரு. உங்க கதைலாம் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு லேடி என்னோட ஹஸ்பண்ட் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, இப்ப ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. எல்லாருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் ட்ரூப் கூட சேர்ந்து தான் வேலை பார்த்திருப்பாரு. பெருசா சம்பளம் எல்லாம் கிடைச்சிருக்காது. எதுக்கு டிராவலிங் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அதே ஊர்ல இருந்திருப்பாரு. அவரோட பையனும் ஒரு பொம்மை தேர்வு செஞ்சிருக்கான். ஆனா அந்த தேர்வு சரியா இல்ல, நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேக்குறான். சின்ன வயசுல நான் செஞ்ச தேரம் நல்லா இருக்காது, பாபு இருக்கான் பாத்தியா சின்ன வயசுலயே சூப்பரா செய்வான், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பாபு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ இருக்காருல, பாபு சூப்பரா தேர் செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அக்காங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாபு இருக்காருல, செஞ்ச தேரை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்த பாபு இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துல வந்து கார்ல ஏற சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கார்ல ஏறி இவர் கூட பேசிக்கிட்டே டிராவல் பண்றாரு. தாத்தாவோட ஞாபகமா அந்த கடை வேணும்ன்ற மாதிரி பாபு நினைச்சிருப்பாரு. அந்த கடை உனக்கு வேணும்னு நினைக்கிறல்ல, நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அந்த கடையில ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி பாபு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லு, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 5 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. 2-3 அடுக்கு இருக்க மாதிரி கடையை கட்டி விட்டுலாம், வாடகை காசாது வரோன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால அந்த பழைய பில்டிங்கை இடிச்சிடுறாரு. இப்ப புதுசா மேஸ்திரியை வச்சு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மேஸ்திரியும் கவலையே படாத பக்காவா பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் நைட்டு சித்தப்பா வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாரு. என் அப்பா எனக்கு தந்தது கம்மி தான், என் அண்ணனுக்கு தான் எல்லாத்தையும் தந்தாரு, எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறமா கடையை புடுங்கி தந்தாரு, அதையும் உங்களால வச்சுக்க முடியலன்னா நான் என்ன செய்யறது, என் பையன் கிட்ட எப்படி நீ காசு வாங்குவ, அவன் தரன்னு சொன்னாலே இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. இதெல்லாம் இப்பதான் அக்காங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா கோவப்படுறாங்க. சித்தப்பா இப்போ வரைக்கும் பாபு தந்த காசு நாளைக்கு உங்களுக்கு வந்துரும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி லீனா சொல்றாங்க. அப்ப சரின்ற மாதிரி சித்தப்பாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
லீனாவை பொறுத்த வரைக்கும் ரோசியோட கல்யாணத்துக்காக தான் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை தந்துதான் இந்த ப்ராப்ளத்தை இப்போதைக்கு முடிக்கணும், இதுக்கு தான் கடையை இடிக்காதன்னு அவ்வளவு சொன்னோம், நீ எங்க கேக்குற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இடிக்க வேற செஞ்சுட்டார்ல, புது பில்டிங்கை எப்படியாவது கட்டி ஆகணும்னு யோசிக்கிறாரு. இவங்க லோனை ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மேஸ்திரியோட சம்பள பாக்கியா பெரிய அமௌண்ட் நிக்குது. இந்த மேஸ்திரியும் சம்பள பாக்கியா எப்பதான் தருவ, ஒரு வாரமா நானும் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் தான் என்னோட பேச்சு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு கிளம்புறாரு. சாம் பாஸும் டீம் கூட சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாரு. இப்போ ஒரு ஸ்லாட் டைமிங் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, அதுல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. கேரளா லேண்ட்ஸ்கேப்பை பேஸ் பண்ணி ஒரு கதையை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஞாபகம்லாம் வருது. சங்கீதாவும் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இல்ல ஒரு சைனை போடுங்க, மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சாம் வந்துடுறாரு. உங்களை பத்தியும் பேசினாங்க, நீங்க கதையெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலப்பா, விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஃபாதரும் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் விட்டுலான்னு சொல்ற, கண்டிப்பா உன்னால முடியும், நீ தொடர்ச்சியா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ சின்ன வயசுல நிறைய கதையெல்லாம் தேடி தேடி படிச்சிருப்பாரு. இப்ப அப்பெல்லாம் பண்றது இல்ல, திரும்பி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் திரும்பி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை மோட்டிவேட் பண்ண டீச்சரை பார்த்து பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த டீச்சருக்கு இப்ப அல்சைமர் ப்ராப்ளம் வந்துருது. அப்பாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி பையன் சொல்றாரு. இதை நினைச்சு இவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப மேற்கொண்டு கதைக்காக இவர் நிறைய ஒர்க்லாம் பண்றாரு. இப்ப புதுசா 2-3 ஸ்டோரி எல்லாம் இவர் கிரியேட் பண்ணிடுறாரு. சங்கீதாவும் சொன்ன மாதிரியே லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. நல்லபடியா பில்டிங்கை கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சாம் இருக்கார்ல, நாளைக்கு போய் நீங்க நல்லபடியா கதையை சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் மறுநாள் கதை சொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கதையை கேட்க போறவரை இவர்கிட்ட நார்மலாலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சின்ன வயசுல என்னோட அப்பா தான் நிறைய கதை சொல்லுவாரு, அது மூலியமா தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சுன்னு சொல்றாரு. இப்பதான் அந்த நபர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அந்த ஸ்லாட் டைம்ல வேற ஒரு ப்ரோக்ராம நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால ஸ்டோரி எங்களுக்கு இப்ப தேவையில்லை, சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சோகமா தான் இவரும் இவரோட இடத்துக்கு வந்து சேர்றாரு. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கிறத ஃபாதரும் பாக்குறாரு. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி தான் ஃபாதருக்கு தோணுது. என்னப்பா போன விஷயம் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல ஃபாதர், ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதை கேட்கிற ஃபாதரும் ஃபீல் பண்றாரு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஃபாதர், சின்ன வயசுல இருந்து பல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் பழகி போயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்றதே வேஸ்ட்னு சொல்றாரு. அப்படிலாம் பேசாதப்பா, முதல்ல நம்ம பிரேயருக்கு கிளம்பலாம் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவரும் பைக்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சர்ச்சில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்க போல, எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. சங்கீதாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ கிட்டே இவங்களோட லவ்வ சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவை இவங்களை நோக்கி நடந்தெல்லாம் வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபாதர் இருக்கார்ல, ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் முடிக்கும் போது சந்தோஷமா உங்களோட கையை தட்டி அவங்கள கொண்டாடுங்க, அப்பதான் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஹீரோவால இன்னைக்கு நினைச்ச விஷயத்த நல்லபடியா பண்ண முடியல, அதனால அந்த விஷயத்த இங்க பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இதெல்லாம் வேணாம் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்றேன்ல, எனக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபாதரும் இங்க விட்டுட்டு தள்ளி போயிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையும் ஓமை கதையா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிராமத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப அசிங்கமானவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரான். ஆடு ஒரு இடத்துல மாட்டிக்கும், அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அப்பதான் அந்த இடத்துல இருந்து இவனுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் கிடைக்குது. அந்த கண்ணாடியில அவனோட முகத்தை பாக்குறான். அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணாடியில ஒவ்வொரு பொருளா பாக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கிராமத்துக்கு எடுத்துட்டு வரான். எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க. நம்ம அழகா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தோண ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா அந்த கண்ணாடியை வாங்கி அவங்களோட முகத்தெல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அக்காங்களும் தங்கச்சியும் பாக்குற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஒருத்தங்க மட்டும் பார்க்காம இருக்காங்க. ரொம்ப வயசா இருக்கும், நம்ம எப்படி இருக்க போறோம்ன்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே பார்க்கணும்னு தோணுது. பக்கத்துல வந்து அவங்க முகத்தை பாக்குறாங்க. ஆனா அந்த கண்ணாடியில அவங்க முகம் அழகா தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ கதையை வேணாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களும் கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த கதையை ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல இவர் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி கிளாப் தட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபாதர் தானே இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாரு, அவருக்கு நன்றி சொல்லிட்டாரு. அதே சமயம் ஊர்ல இருந்து வந்த அந்த ஹஸ்பண்ட் தான் மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிருப்பாரு. நீயும் நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவரை பாராட்டுறாரு. இப்ப சங்கீதமும் சந்தோஷமா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மேடையை விட்டு ஹீரோ கீழே வந்தோன்னா அக்காங்க வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.